வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வாழ்க்கைக்குள்ள ஒரு அவமானம் நடந்தது. ஆனால் அந்த ஒரு அவமானம் நீங்கள் எதிர்பாராத ஒரு நேரத்தில் உங்களுடைய மனதையே உடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு அவமானம் உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது என்று தான் கூற வேண்டும். கௌரவமாக வாழ வேண்டும் என்று நினைக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு சற்றும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் ஏற்பட்ட அவமானம் உங்களது அஸ்திவாரத்தையே நிச்சயமாக உலுக்கி எடுத்தது. ஆனால் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் ஏற்படும், இப்படியெல்லாம் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும் என்று நினைத்து பார்க்க முடியாத சில தகவல்களும், நினைத்து பார்க்க முடியாத சில நேரங்களும் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டுமே தான் இருக்கும். அதுதான் உங்க வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையே நிச்சயமாக உருவாக்கி கொடுத்திருக்கும். ஆனால் இது ஏற்படும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்காகவோ அல்லது உங்களை வீழ்த்த நினைத்தவர்களின் சூழ்ச்சியாலேயோ பல பேர் முன்னிலையில் நீங்கள் தலைக்குனிய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி அது மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைத்தது. இது நிச்சயமாக உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதோ இல்லையோ என்பதையும் நீங்கள் கமாண்ட் பயிலாக நிச்சயமாக கூறுங்கள். உங்களது நியாயங்களை எடுத்து சொல்ல நீங்கள் முயன்ற பொழுதும் அந்த சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள கிடைக்கவில்லை. இருந்தாலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்படி ஏற்பட்டது, இதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுதே உங்க வாழ்க்கைக்குள்ள எல்லா விதமான பிரச்சனைகளும் உங்களுடைய தலை மீது ஏறி அமர்ந்திருக்கும். எந்த ஒரு பிரச்சனையை முதலில் தீர்ப்பது, எந்த ஒரு பிரச்சனையை தடம் தெரியாமல் அளிப்பது என்று தெரியாமல் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு அனைத்து விதமான விஷயங்களிலும் குழப்பங்களை நீங்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வர வைத்த நாட்கள் இருக்கத்தான் செய்யும். உங்களுடைய சமூக மரியாதையை குலைத்த அந்த ஒரு கசப்பான நாள் உங்களது இதயத்தை அடியோடு உடைத்து போட்ட மறக்க முடியாத ஒரு நாளாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறிவிட்டது. இது இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருந்திருக்கும். இது நிச்சயமாக நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதையும் நீங்கள் தான் கூற வேண்டும். அதே போல ரகசியமான ஒரு காதல் கொடுத்த வழி இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து உங்களால மறக்க முடியாத ஒரு கஷ்டத்தை தேடி கொடுத்த நாட்கள் இருக்கத்தான் செய்யும். சில காதல்கள் உலகத்திற்கு தெரியவே தெரியாது. ஆனால் அந்த காதல் கொடுத்த ஒரு உணர்வுகள் மட்டும் மனதுக்குள் ஆழமாகவே பதிந்திருக்கும். அதை நினைத்து பார்க்கும் பொழுதே நம்முடைய மனதிற்குள் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்படி ஏற்பட்டது, எப்படியெல்லாம் கவலைகளையும் கஷ்டங்களையும் இது தேடி கொடுத்தது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் ஓடிக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு உறவு அல்லது ஒரு உணர்வு நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அந்த நபரை உங்களுடைய எதிர்காலமாக நினைத்த நபர்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். அவருடைய ஒரு சிறிய வார்த்தைகள் கூட உங்களுடைய நாளையவே நிச்சயமாக மாற்றி கொடுத்திருக்கும். ஆனா அந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள அந்த ஒரு நபர்கள் கூறுவார்கள் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் நீங்கள் உயிருக்கு உயிராக பழகிய உறவுகளை அந்த வார்த்தைகளை பேசி விட்டார்களே என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் போட்டு கொண்ட குழப்பங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் சூழ்நிலை காரணமாக அந்த உறவு உங்களிடம் இருந்து விலகி இருக்கலாம். அந்த பிரிவை வெளியில் காட்டாமல் வழக்கம் போல சிரித்து கொண்டே இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருக்கும். ஆனால் தனிமையில் அந்த நினைவுகள் உங்களுடைய மனதை காயப்படுத்தி கொண்டும் தேவையில்லாத கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே இருந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தவே பொருந்தாது. ஆனால் சில கன்னி ராசிக்காரர்கள் மனதிற்குள் வைத்திருந்த காதல் வழியை நீண்ட காலம் சுமந்த ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டுமே தான் நிச்சயமாக பொருந்த ஆரம்பிக்கும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி சில அனுபவங்கள் நம்மை உடைப்பதற்காக வருவது கிடையாது என்பதை இந்த ஒரு நேரத்தில் நம்ம புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய மதிப்பையும் நமக்கான சரியான உறவையும் புரிய வைப்பதற்காக வருவதாக மட்டுமே சில வழிகளும் சில உறவுகளும் நம்ம வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதே போலத்தான் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய உறவுகளையும் யார் உண்மையான நபர்கள், உங்களுக்காக யார் இருப்பார்கள் என்பதை உணர்த்துவதற்காகவுமே நடந்த ஒரு பரீட்சையாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள இந்த நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயமாக இருக்கும் என்பதை நீங்கள் மனதிற்குள் இப்பொழுதாவது புரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கான சில முடிவுகளை சரியான ஒரு இடத்தில் நிச்சயமாக தேடி கொடுக்கும். நான் இதுவரைக்கும் கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசி அன்பர்கள் வாழ்க்கைக்குள்ள மனதளவில் இருந்த குழப்பங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். மனதிற்குள் என்ன இருக்கிறது, எப்படிப்பட்ட முடிவுகளை எடுத்தால் அது சரியான ஒரு விடைகளை உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும் என்றெல்லாம் இப்பொழுது உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். எதை செய்தால் அதனை சரியான முறையில் நம்ம செய்ய முடியும் என்றும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தெரிய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த தனம் சார்ந்த உதவிகள் உங்களுடைய கைகளுக்கு இப்பொழுது கைகூடி வரக்கூடிய நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. பொன் பொருட்களின் சேர்க்கைகள் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அதுவும் மென்மேலும் உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். உறவினர்களின் ஒத்துழைப்பாக உங்க வாழ்க்கைக்குள்ள மாறத் தொடங்குவார்கள். நண்பர்கள் வழியில் இருந்த வேறுபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி எல்லாமே நல்லதாகவே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவார்கள். உயர் அதிகாரிகள் இடத்தில் அனுசரித்து சென்றால் எல்லாமே நல்லதாகவே மாறிவிடும். வெளி வட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிட்டது. ஆனால் அந்த செல்வாக்கை நீங்க சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும். சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் கைகூடிவிடும். வேலை இடத்தில் உங்களுடைய மதிப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. கன்னி ராசி அன்பர்களே, நீங்கள் செய்த உழைப்பை யாரும் கவனிக்காதது போல உணர்ந்த காலங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்யும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள வர வைத்து கொண்டே தான் இதுவரைக்கும் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். மற்றவர்கள் முன்னேறும் பொழுது நீங்கள் அமைதியாக உங்களுடைய வேலையை செய்து கொண்டுமே தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருந்தீர்கள். அந்த ஒரு சுமைகளும் அந்த விதமான கஷ்டங்களும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்கு, உங்களுடைய திறமைகள் என்ன, நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான சில பிரச்சனைகளும் ஏற்படாமலே நிச்சயமாக போயிருந்திருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய காலங்கள் மாறும் பொழுது ஒரே மாதிரியாக காலங்கள் இருக்காது என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களின் திறமை, உங்களின் பொறுப்பு உணர்வு, உங்களுடைய திட்டமிடக்கூடிய திறன் ஆகியவை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு வாய்ப்பாக மாறப்போகிறது. அதனையும் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீர்கள். அதனையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிடும். நீங்கள் கொடுக்கும் ஆலோசனைகள் முக்கியமானதாக உங்க வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் பார்க்கப்படும். ஜோதிடத்தில் கன்னி ராசி அறிவு மற்றும் நுணுக்கமான செயல்பாட்டுடன் தொடர்புடையதாக கூறப்படுகிறது. அது இப்பொழுது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அதனாலேயே உங்களுடைய திறமையை சரியான நேரத்தில் வெளிப்படுத்தினால் மட்டும் மரியாதையும் அங்கீகாரமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். எனவே இனிமேல் எது செய்தாலும் அதனை கொஞ்சம் சரியான முறையில் சரியான ஒரு நேரத்தில் நீங்கள் தொடங்கியும் அந்த ஒரு செயலையும் நீங்கள் செய்தும் பாருங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். இதெல்லாம் நடக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாமே உங்க வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். அது உங்களுடைய வாழ்க்கையவே நிச்சயமாக திருப்பி போடும் அளவுக்கு நன்மைகளை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷன் என்பது வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருந்தது. உங்களுடைய திறமையை வெளிப்படுத்த வாய்ப்புகள் கிடைக்காமல் இருந்திருக்கலாம். அதனால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்கு, உங்களுடைய திறமைகள் என்ன, நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள் என்று எதுவுமே தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எந்த விதமான சில பிரச்சனைகளும் ஏற்படாமலே நிச்சயமாக போயிருந்திருக்கும். ஆனால் இனிமே உங்களுடைய காலங்கள் மாறும் பொழுது ஒரே மாதிரியாக காலங்கள் இருக்காது என்பதை இப்பொழுது உணர்ந்து கொள்வீர்கள். இனி வரக்கூடிய காலத்தில் உங்களின் திறமை, உங்களின் பொறுப்பு உணர்வு, உங்களுடைய திட்டமிடக்கூடிய திறன் ஆகியவை மற்றவர்களின் கவனத்தை ஈர்க்கும் ஒரு வாய்ப்பாக மாறப்போகிறது. அதனையும் இப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் உங்க வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிப்பீர்கள். அதனையும் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். வேலை செய்யும் இடத்தில் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க